Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.31 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஃபேக்டரைஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வேரியபிள் இல்லாமல் ரெண்டு வேரியபிள் இருக்குது. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னுட்டு ரெண்டு வேரியபிள் வந்து சேர்ந்து வந்திருக்கு. இதை குவாட்ரட்டிக் பண்ணுற ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது எப்போது மாதிரி பண்ணோம்னா. ஆனால் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வேறு ஒரு வேரியபிளாக நான் கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நான் என்ன கன்சிடர் பண்ணலாம்? நான் இந்த இடத்துல டீன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை. அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நான் டீன்னுட்டு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 9t ப்ளஸ் 20ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது நான் எப்போவுமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் டேர்மோட கம்பேர் பண்ணுறேன். ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி. அப்படின்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வந்து இங்கே எதுவுமே இல்லை, அப்படின்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பியோட வேல்யூ வந்து 9, அடுத்து சியோட வேல்யூ வந்து 20. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்ட்டு சி. அப்படின்னா 1 இன்ட்டு 20, 1 இன்ட்டு 20யோட வேல்யூ 20. அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு 20க்கு அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரூட். அடுத்து பி சம் ஆஃப் ரூட் வந்து 9 கிடச்சிருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் டி டேபிள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏசி வந்து அதாவது 20 வந்து மேலேயும் இது வந்து கீழேயும் எழுதிக்கிறேன். இப்போ நான் ரெண்டு நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 20 கிடைக்கணும். ஆட் பண்ணனா 9 வந்து கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பர் 5, 4. அப்படின்னா 5 வந்து 5 × 4 வந்து 20 கிடச்சிருச்சு. அடுத்து 5 + 4 வந்து எனக்கு 9 கிடச்சிருச்சு. அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையும் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் கிடச்ச ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா. அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். டி ஸ்கொயர் ப்ளஸ் 9t ப்ளஸ் 20. இப்போ இந்த டி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 9tயை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணோம். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னா 4t ப்ளஸ் 5tன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ப்ளஸ் 20. இப்போ இந்த இதில் குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா முதல்ல ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணணும். மொதல் ரெண்டு டேர்மில் இருக்கக்கூடிய காமனான இதை எழுதிக்கிறேன். மொதல் ரெண்டு டேர்ம்லேயும் என்ன காமனாக இருக்குன்னா டி வந்து காமனாக இருக்குது, எடுத்துட்டேன் வெளில. அப்படின்னா மீதி என்ன இருக்கும்னா டி + 4 இருக்கும். இந்த ரெண்டு இதுலேயுமே எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5, 20 ரெண்டுமே வந்து 5 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 5ஐ காமனாக வெளில எடுத்துடுறேன். அப்படின்னா டி 20 வந்து எப்போ வந்து 5 டேபிளில் வரும்னா 4 டைம்ஸில் வந்து வரும். அப்படின்னா டி + 4. இப்போ இது ரெண்டுலேயுமே டி + 4 வந்து காமனாக இருக்குது. ஆனால் அந்த டி + 4ஐ தனியாக எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்கும்னா டி + 5. இதான் ஆன்சராக கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம டீயை என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த டீக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே 4 இருக்குது. நான் இந்த 4 எழுதிக்கிறேன். ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5. அப்போ நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 20யை ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.